Yeah, come in. Excuse me, sir. இது வந்துட்டு பயோப்சியோட மைக்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ். இப்போதான் வந்துச்சா? ஆமாங்க சார். அது என்ன? இது வந்து பேட்ச் ரிசல்ட்ஸ். இது ஏழாம் நம்பர் வார்டில் இருக்கிற பேஷண்டோட ஸ்பெக் ரிசல்ட்ஸ். சரி, நீங்க போகலாம். நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகேங்க சார். என்னங்க இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. யார் இது? அழகா இருக்காளன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லதா இருக்கா? ஏன் வேற எதுக்கு, நம்ம கார்த்திக் தான். முதல்ல சரிஜா கிட்ட கேளு. அவ சரின்னு சொன்னா அப்புறம் பாப்போம். ஆமா, அவகிட்ட கேட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவா. காரணம் கேட்டா அண்ணன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவா. முதல்ல நீ கேட்டு பாரு. நீயா ஏன் வீண கற்பனை வளர்த்துக்கிற? அப்ப அவ வந்தா நீங்களே கேட்டுக்கங்க. உன்னோட குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சியா? எனக்கு என்னமோ இது கார்த்திக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தெரியல. போச்சுடா, முதல்ல உங்க பொண்ணு பிரச்சனை கொடுத்தா இப்ப நீங்களா? இப்படி வர பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என் மகனுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கிறது? அதுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க வேண்டாமா? என்னப்பா, என்ன பிரச்சனை? எல்லாம் உன் அண்ணன் கல்யாண விஷயம்தாம்மா. எங்க இருந்தோ உங்க அம்மா இந்த பொண்ணோட படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீயே பார்த்து சொல்லு. இந்த நிஷாவை வீட்டுக்கு வர விடாம தடுக்கணும்னா இந்த பொண்ணை ஓகே பண்ணிட வேண்டியதுதான். ஆமா, அதுதான் சரியான வழி. என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கற? இந்த பொண்ணுக்கும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? இல்லம்மா, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்களே. என்னம்மா சொல்ற? நல்லா பார்த்துதான் சொல்றியா? ஏன்பா? இதுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பரவாயில்லையே. இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. அப்பா, உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கு அப்படி என்னப்பா குறை? அதையே தாமா நானும் கேட்கறேன். அந்த நிஷா பொண்ணுக்கு என்னம்மா குறை? நல்ல மரியாதையான பொண்ணு. அதையே நீ வேணான்னு சொல்லிட்டியே. அது வேற இது வேறப்பா. இல்லம்மா, இல்ல. அன்னைக்கு உனக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணை வேணான்னு சொன்னோம். இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, அதனால இந்த பொண்ணை வேணான்னு சொல்றதான முறை. அதுதான் நம்ம குடும்ப வழக்கம். அப்பாவும் பொண்ணும் இப்படி மாறி மாறி வர பொண்ணுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா என் மகனுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்டயே கேட்டு பாப்போம். அது என்னமோ, என்ன கேட்டா எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். என்னப்பா, என்ன பிடிக்கல உங்களுக்கு? ஒண்ணும் இல்லப்பா. கார்த்திக், என்னப்பாச்சு? ஏன் இப்படி இருக்க? அண்ணே, இங்க பாருங்க. எனக்கும் அம்மாவுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பாருங்கண்ணே. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எனக்கு கல்யாணம் ஒன்றும் வேணாம். இனியும் எனக்கு பொண்ணு பார்க்கறது நிறுத்திருங்க. முதல்ல சைலஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுருங்க. மருந்து சாப்பிடுங்கப்பா.
ஓ, மணி 8 ஆச்சா? இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறேன்ட்டு போனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? மருந்து அப்புறம் சாப்பிடுவோம். போன வேறு என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? அந்த லெட்டர் இந்த லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் ரிசீட் அது இதுன்னு கேட்டு இழுத்து அடிக்கிறாங்க. பேசாமல் ஒரு நல்ல லாயராக பார்த்து கேஸ் போடலான்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. அப்பாவால் கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது. சுமூகமாக முடிக்கிற வழியை பாரு. நீ சுலபமாக சொல்லிட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி லீவை போட்டு அலையணும்னு எனக்கே தெரியல. உங்கள் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணால் மனுஷன் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. அதான் நல்ல பழக்கமான ஏஜெண்டாக பார்த்து பாலிசி வாங்கணுன்றது. என்னதான் பிரச்சனை? பணம் கிடைக்குமா இல்லையா? இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிற மாதிரி தெரியல. உங்கள் பாலிசியில் 36 நோய்களுக்கான கவரேஜ் இல்லை. ஆப்ரேஷன் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அத்தனை நாளுக்கான இன்கம் பெனிஃபிட் கவரேஜ் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வேலை செய்யாததால் அதை தர முடியலன்றாங்க. அதுக்கு சேர்த்து தானே பிரீமியம் கட்டியிருக்கேன். இன்னும் 2-3 நாளில் கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா கோர்ட்டுக்கு போகிறது தவிர வேறு வழியே இல்லை. அந்த காசு கிடைச்சா அந்த வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்கலாம்னு நினைச்சேன். ஏன்பா இந்த வீட்டுக்கு என்ன? என்னம்மா நீ காலையில் 9 மணி வேலைக்கு 5 மணிக்கே எந்திரிச்சு போறீங்க. கேள்வியே ஒரு வீடு வாங்கிட்டா இந்த சிரமம் உங்களுக்கு இருக்காதுல்ல? அதெல்லாம் பணம் வந்தால் அப்புறம் யோசிக்கலாம்ப்பா. முதல்ல பணம் வருதான்னு பார்ப்போம். ஏன்பா இந்த பணத்தையெல்லாம் எதிர்பார்க்கறதை விட நீ பேங்கில் தானே வேலை செய்யற. உன் பேர்ட்டு ஒரு லோன் எடுத்துட்டா? இப்போ அவசரப்பட வேணாம்ப்பா. முன்பணம் கட்டுறது கூட என்கிட்ட காசு இல்லை. உங்கள் ஆப்ரேஷனுக்கு வேற நிறைய செலவாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். என்னங்க படுக்கலையா? படுக்கணும், தூக்கம் வரல. இப்படியே எவ்வளோ நேரம் புஸ்தகத்தை புரட்டிகிட்டே இருக்க போறீங்க? என்ன செய்யுது மஞ்சுளா? படிக்கவும் முடியல, படுத்தாலும் தூங்கவும் முடியாது. எப்படி தூக்கம் வரும்? மனசில் அமைதி இருந்தால் தானே நிம்மதியான தூக்கம் வரும். ஆமாம் மஞ்சுளா, நம்ம கார்த்திக் ஏன் திடீர்னு இப்படி பேசினான்? எவ்வளவு அமைதியானவன், அவனா இப்படி பேசினான்? அவன் மனசுல என்ன கவலையோ இல்ல வேலை செய்யற இடத்துல என்ன பிரச்சனையோ விடியட்டும், நானே கேட்டுக்கிறேன். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. இல்ல மஞ்சுளா, வேலையில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டுட்டு வரவன் இல்ல கார்த்திக். அதுதான் யோசிக்கிறேன். ஒருவேளை அந்த நிஷா பொண்ணை இவனுக்கும் பிடிச்சிருக்குமோ, அதனாலதான் வேற கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டானோ? எல்லாருக்கும் பிடிச்சாதான் கல்யாணம்னு அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டானே. என்னங்க, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? என்னால நம்ப முடியல. இருந்தாலும் என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, கார்த்திக் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு மலாய்க்கார பொண்ணு அவனை அடிக்கடி சந்திக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. கார்த்திகை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இது வெறும் நட்பாக தான் இருக்கும். நீ வீணா உன் மனசில் சந்தேகத்தை வளர்த்துக்காத. சோஃபியா, ஹாய். Saloja kan?
Masih ingat nama saya lagi ya? Terima kasih. Mana boleh saya lupa. Kan hari tu awak teman saya. Datang kemari nak jumpa pakcik lagi ke? Memang, tapi dia tak ada kat pejabat dia. Kenapa Salaja? Ada apa-apa yang boleh saya tolong ke? Ya, boleh tak kita pergi minum sekejap? Saya ada sedikit kemusykilan. Mungkin Sofia boleh bantu saya. Dah tentu boleh. Tapi hari ni saya belanja ya. Okey. Jom. Kenapa dengan awak ni Salaja? Awak okey ke? Ya, saya okey. Kata ada benda awak nak beritahu saya. Apa dia tu? Saya sebenarnya nak tahu pasal sejenis ubat. Ubat? Ubat apa? Doktor bagi ubat Zoloft untuk pakcik saya. Zoloft? Tapi apa masalah pakcik awak? Dia mengalami masalah depresi. Selalu tak tenteram fikiran dia. Zoloft memang dapat membantu. Tapi apa Salaja? saya baca dalam nota kotak tu. Ubat ni mempunyai banyak kesan sampingan. Saya rasa lebih dari 30 kesan dah. Dan memang saya nampak kesan-kesan tu dengan pakcik saya. Ubat tu memanglah ada kesan sampingan. Terutama sekali insomnia. Maksudnya kesukaran tidur. Memang benar. Pakcik saya tu memang susah nak tidur selepas makan ubat tu. Dah lah dia mengalami tekanan jiwa. Saya pun tak faham bagaimana ubat tu boleh membantu. Pelik rasanya. Itulah rawatan moden. Saya rasa lebih baik awak jangan bagi dia waktu malam. Bagi dia 2 biji pagi pun dah cukup. Sekurang-kurangnya dia boleh tidur. Betul ke? Cukup ke 2 biji? Betul. Doktor hanya tahu tentang penyakit. Dia bagi ubat untuk mengurangkan penyakit. Kadang-kadang tak sempat pun nak tengok isi kandungan. Kita farmasis yang lebih arif. Alamak, dah lambat ni. Minta maaf ya. Saya kena balik dulu. Terima kasih atas semua penjelasan tadi. Jumpa lagi ya. Bye. Bye. Hi, Sophia. Hi Karthik. What a surprise. Ruben told me that you are busy doing a procedure. I'm supposed to do it. But I just can't concentrate. Have you finished your work? I'm fine. Shall we go? I need to talk to you. Sure. Sailaja? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனை பார்க்க வந்தீங்களா? ஆமா, அண்ணனை தான் தேடிட்டு இருக்கேன். கார்த்திக் இப்பதான் ஃபார்மசிக்கு போனாரு. நீங்க கொஞ்ச நேரம் இருங்களேன், நான் ஒரு கால் பண்றேன். இல்ல பரவாயில்ல, அண்ணன் ஏதாவது வேலையா இருப்பாரு. இதுல ஒண்ணும் இல்ல, நான் கால் பண்றேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி சரி, கூப்பிடல. ஆமா, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? அண்ணனுக்கு இப்பெல்லாம் ரொம்ப கோவம் வருது. ஏன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, அதுவா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, நிஷாவை உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா உங்களுக்கு நிஷாவை பிடிக்கல. நீங்க அதுக்காக சொன்ன காரணத்தை கார்த்திகால ஏத்துக்க முடியல. அதான். நிஜமா சொல்றீங்க? என்னால் நம்பவே முடியல. எங்க அண்ணனா? இல்லைங்க, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது இதுல விளையாடுறதுன்னு இல்லையா? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். விளையாடலைங்க, நிஜமா தான் கேட்குறேன்.
நிஷா நல்லா தானே இருக்காங்க, உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கல? சாரி, அதை மட்டும் கேட்காதீங்க. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, ப்ளீஸ் விட்டுருங்க. ஹாய்டா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா? லஞ்சுக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ டீ டைமே ஆயிடுச்சு. கோச்சிக்காதடா. இந்தா உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்துருக்கேன், சாப்பிடு. ம், என்ன அல்வா கொடுக்குறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சரி, என்ன அல்வா? என்ன அல்வாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அல்வா கொடுக்க தான் தெரியும். ரொம்ப சிரிக்காதீங்க. சரி, அல்வா எங்க வாங்கினீங்க? பழைய அல்வா மாதிரி இருக்கு. அவசரத்தில் வாங்கினது. அல்வாவில் என்ன எக்ஸ்பைரி டேட்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்து வாங்குறதுக்கு. உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். ம், பணம் கொடுத்து வாங்கிட்டு தூக்கி போடுறதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போதான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். சரி, நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணுனேன், ஏன் எடுக்கல? நேற்று வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. இல்லைன்னா மட்டும் அப்படியே ஃபோன் எடுத்து கலகலன்னு பேசுறீங்க. ஆமா, என்ன பிரச்சனை? போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? ஒன்றும் இல்லை. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? எல்லாம் எங்கள் அண்ணன் தான். ரொம்ப அமைதியாக இருக்கிறவர் நேற்று திடீர்னு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டார். அதான். ஏன், என்ன நடந்துச்சு? எதுக்காக அவர் சத்தம் போட்டாரு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். நேற்று எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? இனிமே அவரோட கல்யாணத்தை பற்றி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதானே பார்த்தேன். பின்ன யாருக்கு தான் கோவம் வராது? என்ன சொல்கிற? உங்க தங்கையோட ஃப்ரெண்டு காயத்ரி எனக்கும் ஃப்ரெண்டு தான். நேற்று தான் நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? காயத்ரி சொன்னதை வச்சு பார்த்தா உங்க அண்ணனுக்கு அந்த நிஷாவை ரொம்ப பிடிக்கும்னு தோணுது. உங்க தங்கச்சி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கனால தான் அவர் இவ்வளவு கோவமா பேசிருக்காரு. எங்க அண்ணனா? இருக்காது. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க அண்ணன் சரியா தான் நடந்துக்கிறாரு. அவரை பார்த்து நீங்க கத்துக்குங்க. எல்லாரும் ஒரு நாள் மாறித்தானே ஆகணும். என்ன சொல்ற? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தா ஆம்பளைங்க மாறுவாங்கன்னு சொல்ற. Good afternoon, sir. Madam. Bagi saya apple juice. What are you having? I'll take the same. 2 apple juice. Thank you. So, you said you have something to tell me? What is it? Well, don't tell you are in love with me. No, not that. Then why you look so nervous? Sophia, you're the first person I'm sharing this with. So, please keep it to yourself. Of course, Karthik. You're my best friend. Please don't change your behavior with me after listening to this. What do you mean? Sophia, I just want your support, not sympathy. Excuse me. Come on, don't make me curious. What is it? I'm dying, Sophia. What? Yes. I'll only live for another 4 to 5 years.